இதயம் காப்போம் திட்டம் மூலம் 93% நோயாளிகள் பயன்பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதயம் காப்போம் திட்டம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் சிறப்பம்சம் குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இதயம் காப்போம் திட்டத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் 3.37 கோடி ரூபாயில் தொடங்கியது. ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது முதல் 60 நிமிடம் மிகவும் முக்கியமானது. எனவே தூரத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நேரம் ஆகும் என்பதால் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலில் மாரடைப்பை தடுக்கும் வகையில் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். தற்போது இந்த திட்டம் மூலம் சிகிச்சை பெறும் 93% நபர்கள் நலமுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த திட்டத்தில் இந்த மாதிரி லோடிங் டோஸ் கொடுத்தவங்க இந்த லாஸ்ட் 1 இயரில் ஆல்மோஸ்ட் 9,100 கேஸ்க்கு நம்ம இந்த லோடிங் டோஸ் கொடுத்துருக்கோம். இதில் பெரும்பாலானவர்கள் எந்தவித உயிரிழப்பும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு 16% ஒரு டெஃபினட் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதாவது ஆஞ்சியோகிராமோ இல்லை ஸ்டென்டிங்கோ இல்லை உங்களுக்கு தெர்மோலைசிஸோ இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இது இண்டிகேட்ஸ் தட் நம்ம சரியான நேரத்தில் இந்த கார்டியாக் லோடிங் டோஸ் கொடுக்கலன்னா இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை மரணமோ ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கலாம். இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் மாரடைப்பு ஏற்படும் முன்பே உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டதால் நலமடைந்துள்ளதாக நோயாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். அரசு மருத்துவர் உடனே காலம் தாழ்த்தாமல் இசிஜி எடுத்து என் இதயத்தை உடனே பார்த்து உடனே டெஸ்ட் பண்ணி உடனே ஃபஸ்ட் எய்ட் அங்கே மாத்திரை இசிஜி எல்லாம் பண்ணி உடனே என்னை சேவ் பண்ணி உடனே இவர் ஜிஹெச்சுக்கு 108 ஆம்புலன்ஸ் வச்சு அங்கே அவங்க சைடு என்னென்ன பண்ணணுமோ அரசு மருத்துவர் அத்தனையும் பக்காவாக பண்ணார். இதயம் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கள ஃபஸ்ட் எய்டு கொடுத்து திருச்சி நாமக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்றாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நல்லா இதாக இருக்குது. இது ஒரு நல்ல திட்டம். முதலமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதயம் காப்போம் திட்டம் மூலம் நாகப்பட்டினத்தில் 601 பேரும், சென்னையில் 583 பேரும், விழுப்புரத்தில் 475 பேரும், கோவையில் 467 பேரும், ஈரோட்டில் 439 பேரும் அதிகம் பயனடைந்துள்ளனர். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது இதய நோய்களை தடுக்க உதவும் என்று கூறும் மருத்துவர்கள் கொழுப்பு உணவுகளை தவிர்த்து கீரைகள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். நோயற்ற வாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.